கோவையில் மாட்டுக் கொட்டகையை காலி செய்வதில் ஏற்பட்ட தகராறில் இளம்பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பெண்ணை வெட்டிய அரிவாளுடன் காவல் நிலையத்தில் கொலையாளி சரணடைந்துள்ளார். இரவில் பெண்ணை சந்திக்க வந்த நபர்கள் யார்? கொலையின் பின்னணி என்ன? கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அடுத்த பீடம்பள்ளி கள்ளித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். ராஜேந்திரன் தனது வீட்டின் அருகில் உள்ள மாட்டுக் கொட்டகையை பாப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கு நாய்கள் வளர்ப்பதற்காக வாடகைக்கு கொடுத்துள்ளார். கடந்த 45 நாட்களாக அங்கு தனியே தங்கியிருந்த ரம்யாவை பார்ப்பதற்காக அவ்வப்போது சிலர் வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் ரம்யாவிடம் மாட்டுக் கொட்டகையை காலி செய்யுமாறு ராஜேந்திரன் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சூலூர் காவல் நிலையத்திலும் ராஜேந்திரன் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு ரம்யாவை பார்ப்பதற்காக சிலர் ஆட்டோவில் வந்துள்ளனர். அப்போது அவர்களை உள்ளே வர வேண்டாம் என ராஜேந்திரன் தடுத்துள்ளார். இதனால் ராஜேந்திரனுக்கும் ரம்யாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து வந்து ரம்யாவின் கழுத்தில் வெட்டி அவரை கொலை செய்துள்ளார். பின்னர் கொலை செய்த அரிவாளுடன் சூலூர் காவல் நிலையத்தில் ராஜேந்திரன் சரணடைந்து நடந்ததை கூறியுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ரம்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜேந்திரனை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மாட்டுக் கொட்டகை தகராறில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.